டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸை நியமிக்கும் பொழுது என்னென்ன மாதிரியான சீனியாரிட்டி முறையை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு ஏற்கனவே பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. நாங்கள் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரையும் மதிக்க மாட்டோம், சீனியாரிட்டியும் மதிக்க மாட்டோம், சுப்ரீம் கோர்ட்டு போட்ட ஆர்டரையும் மதிக்க. வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு அதிர்ஷ்டத்தின் அர்ப்பம் அவர் டிஜிபி சேரில் உட்காந்துட்டாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆனால் உட்கார வேண்டிய 3 பேர் இருக்காங்க இல்லையா, முறையா சீனியாரிட்டியா, அவங்களுடைய ஒரே ஒரு கனவு எனக்கு நம்ம ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸாக வர்றதுக்கு எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, எனக்கு ஐ எம் எலிஜிபிள் டு பிகம் டிஜிபி அப்படிங்கிற கனவோடு தான். அந்த கனவுல அத்தனையுமே நீங்கள் தகர்த்துட்டீங்களே. இப்போ அபய்குமார் சிங் போட்டுட்டு மறுபடியும் காலம் கடத்தும் போது உங்களுக்கு தேவையான அவர் எலிஜிபிளாக வந்துடுறாரு. அவரை வச்சு தேர்தல் நடத்துங்க, நீங்கள் நல்லா இருங்க. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் பொறுப்பு டிஜிபி இப்போது அபய்குமார் சிங் ஐபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. நிலையில் தாவேகா அந்த பொதுக்கூட்டம் ஈரோட்டில் நடந்தப்போ அதோடைய பொதுச் செயலாளர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவரும் ஸ்டேஜில் பேசும்போது சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சீமா அகர்வால் எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருக்கும்போதும் நீங்கள் அவங்களாம் தடுத்துட்டு ஒரு பொறுப்பு டிஜிபி வச்சு அரசை போலீஸை ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு அவரும் சொல்லியிருந்தாரு. தொடர்ச்சியாக தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணம் இங்கே ஒரு நிரந்தர டிஜிபி வேணும், ஸோ இதை கம்மி பண்ணணும்னா ஒரு நிரந்தர டிஜிபி வேணும், பொறுப்பு டிஜிபியால் சுதந்திரமாக எல்லா விஷயங்களையும் ஆக்ஷன் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னெடுத்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார் இது? பொறுப்பு டிஜிபி அரசாங்கம் அவங்களுடைய பர்சனல் அந்த மோட்டிவுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இங்கே நிரந்தர டிஜிபி நியமிக்கிறன்றது பலதரப்பட்ட கட்சிகள்லேருந்து குரலாக ஒலிக்குது. எப்படி பார்க்குறீங்க? பொறுப்பு டிஜிபி அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு அப்பா செத்து போயிட்டாருன்னா பையனை கூப்பிட்டு, அப்பா நீ தான்ப்பா இந்த மாதிரி பொறுப்பாக இருந்து பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஐ கரெக்டா நாட்? பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிற போது நீ அந்த பொறுப்பில் இவரை உட்கார வைக்கிறது. அவருக்கு அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்காது, அதுக்கான தகுதி இருக்காது. ஆனால் அவருக்கு அந்த இடத்துல இந்த பொறுப்பை நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறதுக்கு பேர் தான் பொறுப்பு அப்படின்னு பேர். தமிழ்நாட்டில் காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கின்ற முதலமைச்சர்கள் இது போன்ற காவல்துறையில் 1861 காவல் சட்டங்கள் என்ன சொல்லியிருக்குது அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸை நியமிக்கும் பொழுது என்னென்ன மாதிரியான சீனியாரிட்டி முறையை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு ஏற்கனவே பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. நாங்கள் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரையும் மதிக்க மாட்டோம், சீனியாரிட்டியும் மதிக்க மாட்டோம், சுப்ரீம் கோர்ட்டு போட்ட ஆர்டரையும் மதிக்க மாட்டோம். அதுவும் இல்லாமல் யூபிஎஸ்சி அப்புறம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது இல்லை பார்த்தீங்களா, அதில் ஒருத்தர் யூபிஎஸ்சியில் செலக்ட் ஆகி அவர் 1.5 வருஷம் ட்ரைனிங் ஆகி வந்துடுறார். ஒவ்வொரு பேட்சுக்கு ஒரு சீனியருக்கு கீழே ஒரு போலீஸ்லேயே ஒரு மரியாதை என்ன அப்படின்னா, சீனியர் பேட்சுக்காரவங்ககிட்ட ஜூனியர் அடங்கி போகணும் அப்படிங்கிறது தான் ஹையரார்கி. அந்த சிஸ்டத்தில் தான் அந்த போலீஸினுடைய அடிப்படை இதே அவங்க அதில் தான் ஓடிட்டுருக்குது. இப்போ நாங்கள் எனக்கு முன்னாடி பேட்ச்காரங்களை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக நான் எழுந்துட்டு சல்யூட் அடிச்சிடுவேன். இதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம சேம் ரேங்கில் இருந்தாலும் ஆமாம் சேம் ரேங்கில் இருந்தால் கூட இப்போது அவர் இப்போ 2 பேருமே எஸ்பி ரேங்க்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ எஸ்பி ரேங்க்லேயே இருக்காங்க, அவருக்கு சீனியாரிட்டி ரேங்கில், ஆனால் அவர் கொஞ்சம் முன்னாடி சல்யூட் அடிக்கணும். இப்போது 1979 பேட்ச் ஒருத்தர் இருக்கார், அவர் ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்கார். நான் 87, அவர் 79, நான் 87. ஆனால் அவர் ப்ரொமோஷன், நானும் இன்ஸ்பெக்டர் ஆயிடுறேன் அல்லது டிஎஸ்பி, நானும் டிஎஸ்பி ஆயிடுறேன், அவர் எஸ்பி ஆக போகிறாரு. ஆனால் என் பேட்சில் அவர் இருப்பார். ஆனால் இருந்தாலும் நான் என்ன செஞ்சிடுவேன், நான் எழுந்து அவருக்கு சேர் கொடுத்துருவேன், அல்லது எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் போட்டுருவேன். அப்போ அதுதான் டிசிப்ளினரி சிஸ்டம்னு பேர். இந்த டிசிப்ளினரி சிஸ்டத்தை கொஞ்சம் கூட நாங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டோம் அப்படின்னு அடம் பிடிக்கிறது நியாயமில்லை. இல்லை, எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு வைக்கிறாருல்ல சார். எதிர்கட்சி தலைவர் பொறுப்பு டிஜிபி காதில் ஏற்றுல. பொறுப்பு டிஜிபின்னு இருக்கும்போது அவங்களால சுதந்திரமாக செயல்பட முடியாது, கட்டுக்குள்ள வைக்க முடியாது காவல்துறையை. ஒரு டிஜிபி நிரந்தர டிஜிபி இருக்கும்போது முன்னாடி கமிஷனராக இருந்தார், அருணுக்கு முன்னாடி இருந்தார் இல்லையா, மரியாதைக்குரிய சந்தீப் ராய் ரத்தோட் அவங்களும், மரியாதைக்குரிய சீமா அகர்வால் ஐபிஎஸ் அவர்களும் 2 பேரும், இன்னொருத்தர் ராஜீவ், இன்னும் மொத்தம் 3 பேர் சீனியர் ஆஃபீஸர்ஸாக எலிஜிபிளாக இருக்கும் பொழுது அதற்கான லிஸ்ட்டுவே யூபிஎஸ்சிக்கு அனுப்பி அவங்கள லிஸ்ட் அவுட்டு ப்ராப்பர் டைமில் பண்ணல. நம்ம எதையுமே எல்லா திட்டங்களுமே அரசியலை எதிர்நோக்கியும் வருங்கால தேர்தலை எதிர்நோக்கி மட்டுமே திட்டங்களை தீட்டுவதும் அதை நோக்கியே உங்கள் சிந்தனை இவர் சொல்லுவார், அப்துல் கலாம் சொல்லுவார் இல்லையா, உங்களோட உயர்ந்த குறிக்கோளை ஒன்று நீங்கள் வச்சுக்கிட்டு அதை நோக்கியே சிந்தனை செய்,
அதை நோக்கியே பயணம் செய் அப்படின்னு சொல்கிறாங்களே. நீங்கள் அப்துல் கலாமை உள்வாங்கிக்கிட்டு உங்கள் சிந்தனையை நோக்கியே நீங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நோ, திஸ் இஸ் an another system. You should when you are into the system, you should follow the system. நீங்கள் ரயிலில் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட் கிளாஸ் உங்கள் பெட்டியில் தான் நீங்கள் ஏறணும். நான் செகண்ட் கிளாஸில் போய் ஏறி பயணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த விஷயம். புரியுதா உங்களுக்கு பொறுப்பு அப்படிங்கிறது? இல்லைங்க, நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தான் வாங்கியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் எங்கள் வேண்டியவர் உட்காந்துருக்காரு, அதனால் நீங்கள் வந்து பின்னாடி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா? அந்த மாதிரி இப்போ அபய்குமார் சிங் வந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு குறுகிய நாட்கள் இருக்குது. அவருக்கு குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் இல்லைங்கிறதுனால அவரை லிஸ்ட்டில் சேர்க்காம விட்டீங்க. சரி, வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு அதிர்ஷ்டத்தின் அர்ப்பம் அவர் டிஜிபி சேரில் உட்காந்துட்டாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆனால் உட்கார வேண்டிய 3 பேர் இருக்காங்க இல்லையா, முறையாக சீனியாரிட்டியாக, எப்போ அவங்க பிறந்து காலேஜ் படிக்கிறது எப்போ வந்து ஐபிஎஸ் ட்ரைனிங்க்கு யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாங்களோ அந்த தேதியிலேருந்து அவங்க வந்து ட்ரைனிங் 1.5 வருஷம் இருந்து 30 வருஷம் சர்வீஸை கடக்கும்பொழுது ஒழுக்கமாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், எந்த விதமான குற்றத்துலையும் நம்ம ஈடுபடக்கூடாது, நம்ம வந்து சீனியாரிட்டி படி வந்துடணும், எந்த விதமான சார்ஜஸ் பெண்டிங் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறனால தான் 33 வருடங்கள் அவங்க வந்து ஒழுக்கமாக வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க டிசிப்ளினரி ஃபோர்ஸில். அவங்களுடைய ஒரே ஒரு கனவு எனக்கு, நம்ம ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸாக வர்றதுக்கு எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, எனக்கு ஐ எம் எலிஜிபிள் டு பிகம் டிஜிபி அப்படிங்கிற கனவோடு தான். அந்த கனவுகள் அத்தனையுமே நீங்கள் தகர்த்துட்டீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? அதனால தான் வந்து மரியாதைக்குரிய வெங்கட்ராமன் அவர்கள் இல்லைங்க பொறுப்பு டிஜிபியாக நீங்கள் நியமித்த போதே இங்கே இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர் அத்தனை பேருமே வந்து அந்த பதவியேற்பு விழாவில் கலந்துக்கல. முதன் முறையாக தமிழக வரலாற்றில் ஒரு டிஜிபி பொறுப்பேற்கிற பொழுது மற்ற எல்லா சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே போய் வாழ்த்து சொல்லி அந்த டிஜிபி பதவியில் உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது மரபு. அந்த மரபு வந்து அன்றைய தினம் வந்து தகர்க்கப்பட்டு விட்டது. இதெல்லாம் வந்து தமிழகத்தில் நடக்கக்கூடாத சில விஷயங்கள். காவல்துறை சேர்ந்தவங்க அப்படிங்கிற முறையில் எனக்கெல்லாம் அது எனக்கு மட்டும் இல்லை, இது என்னுடைய காவல்துறை சேர்ந்த ஒட்டுமொத்த சகோதரர்களுடைய குரலாக வந்து நம்ம வந்து இதை வந்து பதிவு செய்ய வேண்டும். இல்லை, இதுக்கு நிர்வாக ரீதியில் காவல்துறையில் சிக்கல்கள் ஏற்படுத்துமா சார் நிரந்தர டிஜிபி இல்லாதது? இல்லை, நிர்வாக ரீதினா இன்றைக்கி வந்து நீங்கள் வெங்கட்ராமன் வந்து ரூல்ஸ் அண்ட் லாவை பொறுத்த வரைக்கும் அவர் வெல்வெஸ்டாக இருந்த போதிலும் கரூரில் 41 பேர் இறந்து விட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து எஃப்ஐஆர் எப்படி போடப்பட்டது என்னங்க, அதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டு மாறி அத்தனைக்கும் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கான பொறுப்பு அத்தனையுமே வந்து வெங்கட்ராமன் அவர்களுடைய இவர் நமக்கு ஃபேவராக இருப்பாருங்கிறதுக்காக ஒரு போஸ்டிங் வந்து டிஜிபி எல்லாம் வந்து அப்படி வந்து போடக்கூடாது. இப்போ அபய்குமார் சிங் போட்டுட்டு மறுபடியும் வந்து காலம் கடத்துற போது இவங்களுக்கு தேவையான அவர் எலிஜிபிளாக வந்துடுறாரு, அவரை வச்சு தேர்தல் நடத்துங்க, நீங்கள் நல்லா இருங்க. ஸோ அதை தாண்டி இப்போது தேர்தலுக்கு முன்பு ஐபிஎஸ் ரேங்கில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் வந்து ஒரு மேஜர் ரீஷஃபுல் இருக்கும். ஸோ அதில் பெரும்பாலான அதிகாரிகள் ஸ்பெஷல் பிரான்ச்சுக்கு போயிடலான்னு இருக்காங்க. அதாவது லாண்டர் இல்லாமல் வந்து விஜய் இப்போ விஜய் வந்து டச் பண்ணலாமா வேண்டாமான்னா கரூர் நிகழ்வு அப்படின்னு ஒன்று இருக்குது. கரூருக்கு பிறகு அவர் மகாபலிபுரம் சந்திப்பு, இப்போ மீண்டும் வருவாரா வரமாட்டாரான்னு காஞ்சிபுரம் சந்திப்பு, அதில் வந்து என்ன குரல் ஒலித்தது அப்படிங்கிறதுக்கு அப்புறமே வந்து எல்லாரும் என்ன எதிர்பார்த்துருந்தாங்க, செங்கோட்டையனுடைய வரவு எவ்வளோ பெரிய இம்பேக்டை கொடுக்கும் அப்படிங்கிறப்போது இதை பார்த்துட்டு இருக்கிற காவல்துறை அதிகாரிகள், இதையெல்லாம் கண்ணுட்டு கொண்டிருக்கிற காவல்துறை சீனியர் ஆஃபீஸர்ஸு என்னங்க இந்த அரசு இந்த நிலைப்பாடு மாறுமோ அப்படின்னு கலக்கத்தில் வந்து சேர்ந்துடுறாங்க. அப்போ மாறும்போது இப்போ வந்து நம்மளாம் வந்து ஒரு ஸ்பெஷல் பிரான்ச்சுக்கு போயிடலாம், ஆட்சி மாற்றம் வருமோ அல்லது ஆட்சி இதே ஆட்சியில் இருக்குமோ இருக்காதோ, அல்லது அந்த பக்கம் வந்து இவ்வளோ கூட்டம் கூடுதே, ஒருவேளை அப்படி இருந்தால் மறுபடியும் அவங்க வந்தால் என்ன பண்ணுவாங்களோ இவங்க வந்தால் என்ன பண்ணுவாங்களோன்னு இப்போ ஆட்சியில் திணற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க இருந்து நம்மளை ஒன்றும் காப்பாற்ற போகிறதில்ல, நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருந்தாலும் நமக்கு டிஜிபி பதவி தரல, அப்படிங்கும்போது நமக்கு எதுக்கு அவங்கக்கிட்ட பொல்லாப்பு அப்படின்லாம் வந்து இப்போ தேர்தல் சமயத்தில் எதிர்கட்சிகள்லாம் வந்து அல்லது 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்வதும், அல்லது ஆர்பி உதயகுமார் வந்து இல்லை எங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டின்னு ஒரு மும்முனை போட்டியை இந்த இடத்துல வந்து தேர்தல் ப்ரெஷரை வந்து ஹேண்டில் தேர்தல் இவ்வளோ பெரிய ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டால் நம்ம ஏன் போய் இன்வால்வ் ஆகிக்கணும்? when you are not posting me in a good place, why should I take responsibility of ஸ்பெஷல் பிரான்ச்சஸ் அப்படின்ட்டு எப்போவுமே இது வரைக்குமே நடந்த தேர்தல்களில் காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து இடமாற முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிற தலையங்கம் வந்ததே இல்லை. எலெக்ஷன் கமிஷன் வந்து தான் வந்து 3 வருஷம் சர்வ் பண்ணவங்களெல்லாம்
நீங்கள் அந்த பக்கம் போயிடுங்க இந்த பக்கம் போயிடுங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் வந்து மாற்றும். ஆனால் இப்போ வந்து அதிகாரிகளே வந்து எங்களை வந்து வேறு இடத்துல போட்டுருங்க, அல்லது எங்களை வந்து டெல்லிக்கு டெபுடேஷன் அனுப்பிடுங்க, வேறு மாநிலத்துக்கு போயிட்டு நாங்கள் தேர்தல் முடிஞ்சோடனே நாங்கள் வர்றோம். அப்போ அவங்க கம்ஃபர்டபிலிட்டியை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ காவல்துறை சேர்ந்தவர்களும் அரசியலை உற்று நோக்குகிறார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்து வந்துட்டுருக்குது. ஆக இந்த சமயத்தில் சீனியாரிட்டியை விட்டுட்டு பொறுப்பு டிஜிபியை நியமிப்பது, அதாவது இந்த நாட்டிலே வந்து உயர்ந்த பதவி அப்படின்னு சொன்னால் அது வந்து ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் அப்படின்னு. அதுக்கு பிறகு ஐஆர்எஸ் இருக்குது, ஐபிஎஸ் இருக்குது, இந்தியன் ரயில்வேஸ்லாம் இருக்குது. இருந்த போதிலும் ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ஐபிஎஸ் ஆஃபீஸரும் தான் பப்ளிக் டாமினேட்டிங் ஃபிகர்ஸாக இருக்கிறவங்க, பொதுமக்களை நேரடியாக சந்திக்கக்கூடியவங்க. இவங்க வந்து நீங்கள் வந்து ஏன் சார் உங்களுக்கு சீனியாரிட்டி வந்துருச்சே, ஏன் உங்களுக்கு டிஜிபி வரல அப்படிங்கும்போது அவங்க வந்து தனக்குள்ளே வந்து அவமானப்படுவார்கள். அவங்க வந்து இந்த ஆட்சியாளர்கள்ட்ட போய் கதவுகளை தட்டி சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து அவங்க வந்து மனப்புழுங்கள் வந்து எங்களை மாதிரி ஆஃபீஸர்ட்டெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, கடைசி நேரத்தில் எனக்கு எலிஜிபிலிட்டி வந்து எனக்கு போடாமல் பண்ணிட்டாங்க, இந்த அரசாங்கம் இப்படியெல்லாம் மோசம் பண்ணிடுச்சு அப்படிலாம் பேசுகிறது நம்ம காதுகளுக்கு வந்து ரொம்ப வருத்தம் தோய்ந்த தகவல்கள்லாம் நம்ம காதுக்கு வருது. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். 2026 தேர்தல் நெருங்கும் சமயத்தில் இந்த மாதிரி அடுத்தடுத்து அதிர்வுகள் நடந்துகிட்ருக்கு. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நேரம் ஒதுக்கியது குறித்து நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.